அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை விருந்தோம்பல், சீடத்துவம் மற்றும் கிறிஸ்துவில் மறுபிறப்பு ஆகிய உன்னத நெறிகளை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. முதல் வாசகத்தில் சூனோம் ஊரை சேர்ந்த ஒரு பெண் எலிசா இறைவாக்கினரை தெய்வீக மனிதர் என்று கண்டுகொண்டு அவருக்கு தன் இல்லத்தில் தாராளமாக இடமளித்து உபசரிக்கிறார். இந்த அன்பான விருந்தோம்பலின் பிரதிபலனாக குழந்தை பேறு இல்லாத அந்த பெண்ணிற்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற இறைவாக்கினரின் அற்புதம் நிறைந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தமது திருமுழுக்கின் ஆழமான அர்த்தத்தை நினைவூட்டுகிறார். நாம் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு இணைந்து பாவத்திற்கு இறந்து அவரோடு புதியதொரு வாழ்வு வாழ உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதை எடுத்துரைக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு தம்மை பின்பற்றி வரும் சீடருக்குரிய தகுதியை தெளிவுபடுத்துகிறார். தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றாதவர் எனக்கு தகுதியற்றவர் என்று கூறும் அதே வேளையில் தம்மீதுள்ள அன்பினால் இறைவனின் தூதர்களை வரவேற்று ஒரு சீடருக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுப்பவர் கூட தன் கைமாற இழக்க மாட்டார் என்று விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகிறார். நாம் மற்றவர்களிடம் காட்டும் தூய்மையான அன்பும் உபசரிப்பும் இறைவனுக்கே செய்யும் பணிவிடை என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 13வது வார ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். உண்மை,
அன்பு, கைமாறு ஆகிய மையப் பொருளில் இன்றைய வாசகங்கள் சிந்திக்க அழைக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்வில் உண்மை அன்பை கொடுத்து இறைவனின் கைமாறை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால்
உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. உயிருள்ள இறை வார்த்தைகள் 8 முதல் 11 மற்றும் 14 முதல் 16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்றபோதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை,
உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரவேலின் தூயவருக்கு உரியவர். நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரவேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 6, இறை சொற்றொடர்கள் 3-4 மற்றும் 8-11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்பொழுது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ
மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு குருவானவர் அந்த ஊரில் இதற்கு முன்பாக அவர் பங்குத்தந்தையாக இருந்திருக்கிறார். அடிக்கடி அந்த ஊருக்கு வருகிறார். வந்தால் அந்த ஊரில் அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை மட்டும் சென்று சந்திக்கிறார். அந்த வீட்டில்தான் உணவருந்துகிறார். அந்த வீட்டிலேயே தங்குகிறார். அந்த ஊரார் என்ன சொல்லுவார்கள் அவரை பற்றி? இதற்கான பதில் பல விதங்களில் இருக்கலாம். நான் அந்த பதிலை பற்றி சிந்திக்க விரும்பவில்லை. மாறாக இன்றைய முதல் வாசகத்தில் இத்தகைய ஒரு சூழல் இருப்பதை எவ்வளவு நேர்த்தியாக இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இறைவாக்கினர் எலிசா அவர் செல்லுகிற பொழுது அந்த ஊரில் ஒரு பணக்கார பெண்ணானவள் அவரை தன்னுடைய வீட்டில் உணவருந்த அழைக்கிறார். இந்த இறைவாக்கினருடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, அந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி, அல்லது அவரது கணவராக இருந்தாலும் சரி, இவர்களுடைய வாழ்விலும் அன்பிலும் ஒரு உண்மைத்தன்மை இருப்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். இறைவாக்கினர் எந்த அளவிற்கு அர்ப்பணமிக்கவராக இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய சொல்லை விட அவருடைய வாழ்வு அந்த பெண்ணிற்கு காண்பித்திருக்கிறது. நம்மிடம் அடிக்கடி வருகிற ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நினைக்கிறேன். ஆக அவருடைய அந்த பழகுகின்ற விதம், அவருடைய அந்த வாழ்க்கை முறை அவருடைய புனிதத்தன்மையை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்வு நம்முடைய புனிதத்தை அல்லது அந்த வாழ்வை எந்த அளவிற்கு நாம் உண்மையாக நேசித்து வாழுகிறோம் என்பதில்தான் அந்த வாழ்க்கையினுடைய மகத்துவம் அமைந்திருக்கிறது. இறைவாக்கினருடைய வாழ்வு அவருடைய அர்ப்பணத்தில் ஒரு உண்மைத்தன்மை. The genuineness is found there. இறைவாக்கினருக்கு உணவு கொடுப்பதற்கு அந்த பெண் முன் வருகிறார். நிச்சயமா அவங்க வீட்டுக்கார்ட்ட முதலே கேட்டிருப்பாங்க, இப்படி ஒரு ஒருத்தர் வருகிறார், ஆண்டவரின் அடியவர் வருகிறார், அவருக்கு உணவு கொடுக்கணும்னு முதலே பெர்மிஷன் வாங்கியிருந்திருப்பாங்களா இருக்கும். இப்பொழுது அவரை நம் இல்லத்தில் தங்க வைக்கலாம் என்று முயற்சி செய்கிற பொழுது மீண்டுமாக தன்னுடைய கணவரிடம் அவர் கலந்து பேசுகிறார். ஒரு திருமண வாழ்வில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உண்மையான புரிந்துணர்வு, எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் கலந்து பேசுதல்,
அந்த உரையாடல் இன்னைக்கு பல குடும்பங்களில் இல்லை. நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் தலைவன், நான் சொல்வதுதான் இங்கு சட்டம், நான் சொல்வதுதான் முடிவு, உங்கள் அபிப்பிராயத்தை, உங்கள் ஒப்பீனியன் நான் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிற அந்த ஒரு ஆணவத்தன்மை பல குடும்பங்களில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஒரு உண்மையான குடும்ப அன்பு என்பது அந்த கலந்து பேசி முடிவு செய்வதில் இருக்கிறது. அதையும் இந்த முதல் வாசகத்தின் குடும்பம் நமக்கு அழகாக காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 13வது வாரத்திலே நமது முதல் சிந்தனையாக நம்முடைய உறவுகளில், நம்முடைய வாழ்வில், நமது அர்ப்பணத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? உண்மை அன்பு நம்மிடம் இருக்கிறதா? உண்மையாக நாம் கடமையோடு செயல்படுகிறோமா? உண்மையான அர்ப்பணத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா என்பது நமது முதல் சிந்தனை. இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பல பதிவுகளை நாம் ஏற்றுகிறோம், பல பதிவுகளை ஷேர் செய்கிறோம், ஃபார்வர்ட் செய்கிறோம். இவற்றில் உள்ள உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொண்டு செயல்படுகிறோமா? அதுதான் இன்றைய அழைப்பாக இருக்கிறது. சமீபத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் ஒரு திருத்தூது மடலை, தனது முதல் திருத்தூது மடலை வெளியிட்டார்கள். அந்த முதல் திருத்தூது மடலே ஒரு அழகான பின்னணியை கொண்டிருக்கிறது. 1891 13ஆம் லியோ அவர்கள் அன்றைய வாழ்வின் தேவைக்காக ஒரு சமூக மடலை வெளியிடுகிறார், ரேரும் நொவாரும் என்று. அன்றைக்கு இருந்த தொழில் புரட்சி காலத்திலே அந்த திருத்தந்தையினுடைய மடலானது மிக முக்கியமான ஒரு மடலாக கருதப்பட்டது. அன்றிலிருந்து ஏறக்குறைய 135 ஆண்டுகள் கழிந்து 13ஆம் திருத்தந்தையினுடைய அதே வழியில் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட 14ஆம் திருத்தந்தை ஆகிய நமது தற்போதைய திருத்தந்தை அதே ஒரு புரட்சியை, செயற்கை தொழில்நுட்ப புரட்சி காலத்திலே மானுடம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாக்னிஃபிகா ஹுமானிதாஸ் என்கிற மடலை வெளியிட்டிருக்கிறார். அந்த மடலில் ஒரு பகுதியாக அவர் சொல்வது, இந்த உண்மை என்பது பொது சொத்தாக கருதப்பட வேண்டும். ஆக இந்த பொது சொத்தினை பாதுகாப்பது நமது ஜனநாயக கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லா நிலைகளிலும் உண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், உண்மை தன்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய அழைத்தலாக இருக்கிறது. ஆக நம்முடைய அன்பில், உறவில், நம்முடைய சமூக ஈடுபாட்டில் எந்த அளவிற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளின் 2வது அழைப்பு அன்பு. அன்பை குறித்து திரு அவை இறை வார்த்தை பேசாத நாளில்லை. ஏனென்றால் அன்பில்தான் இந்த அகிலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த அன்பிற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் வேறு எங்கும் தேடத் தேவையில்லை. அன்பிற்கு உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியும். எந்த அளவிற்கு கிறிஸ்து நம்மை அன்பு செய்திருக்கிறார் என்றால், கடவுள் தன்மையை விடுத்து தன்னையே மனிதனாக கீழே இறங்கச் செய்தார். நாம் பாவிகளாக இருந்த பொழுதே நமக்காக அவர் மனிதராக பிறப்படுத்தார், பாடுகளை ஏற்றார், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார், இறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவின் அன்பு உலக அன்பு அனைத்திற்கும் உயர்வானதாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைய நற்செய்தியிலே என்னை விட தனது தாயையோ தந்தையையோ மகனையோ மகளையோ அன்பு செய்கிறவர் என்னுடையவர் என கருதப்பட தகுதியற்றவர் என்பதாக சொல்லுகிறார். இந்த நற்செய்தியை கேட்ட உடனே நமக்கு ஒரு மாதிரி ஒரு டவுட் கூட வரும். அப்படின்னா அம்மாவை அப்பாவை பிள்ளைங்களெல்லாம் அன்பு செய்யக்கூடாதா, அவர்களை குறைவாக அன்பு செய்யணுமா அப்படின்னு நம்ம ஒருவேளை கம்பேரிசன் சொல்லுவோம். அவர் குறைவாக அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, எல்லாவற்றிற்கு மேலாக. அதுதான் முதல் கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 37 39 நாம் மீண்டுமாக அந்த கட்டளையை நினைவுறுத்தப்படுகிற பொழுது, உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து.
ஆக முழுமையான அன்பு என்பது இறைவனிடத்திலே இருக்க வேண்டும். ஆனால் அதோடு ஆண்டவர் நிப்பாட்டிக்கல. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செய்வாயாக என்பது இரண்டாவது கட்டளையாக இருக்கிறது. ஆக இறையன்பு, பிறர் அன்பு, இவை இரண்டையும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. பிறர் அன்பிற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இறையன்பு. அதனால்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிற பொழுது 3வது அதிகாரம் 17 அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் இருக்கட்டும் என்று சொன்ன திருத்தூதர் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே திருமணமான ஆண்களுக்கு சொல்லுகிற பொழுது கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவி மீது அன்பு செலுத்துங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆக அன்பிற்கு அடையாளமாக கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக அந்த கிறிஸ்துவை அன்பு செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா? அந்த அன்பு உண்மையான அன்பாக நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறதா என்பது நமக்கான இன்றைய இரண்டாவது அழைப்பாக இருக்கிறது. விவிலியத்தில் நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ஆபிரகாமிலிருந்தே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்க ஆண்டவர் கேட்டபொழுது அவர் தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் வழி நடத்துவார், ஆண்டவர் கேட்கிற பொழுது அங்கு மறுப்பு ஏதும் இல்லை என்று. இதை சொல்லுகிற பொழுது எனக்கு சமீபத்தில் வாசித்த ஒரு புத்தகம் நினைவுக்கு வருகிறது. விவிலிய பெண்களை பற்றி ஒரு அருட்சகோதரி எழுதியிருக்கிறார். பெண்ணிய பார்வையிலே எழுதியிருக்கிறார். அவர் இந்த ஆபிரகாம் சாரா உறவை பற்றி சொல்லுகிற பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க கூட்டு போகிறாரு. அங்கே ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தி அந்த வேறொரு செம்மறி பலி கொடுக்கப்பட்டு ஈசாக்கு திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்த ஈசாக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை அவங்க அம்மா சாராட்ட சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையாக அது போகிறது. போய் அவங்க அம்மாட்ட எங்கப்பா போனேன்னா, மலைக்கு கூட்டிகிட்டு போய் அப்பா என்னைய பலி கொடுக்க கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு ஒருவேளை ஈசாக்கு சாராவிடம் சொல்லியிருக்கிற பொழுது சாராவின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? இன்னைக்கு குடும்பங்களில் இதைத்தான் முதல் கருத்தாகவே சொன்னேன். எதுவும் கலந்துரையாடலோடு இருக்க வேண்டும் எந்த முடிவும். நிச்சயமா சாரா கேட்டிருப்பாங்க, உன் சொந்த ஊரை விட்டு வேறொரு இடத்துக்கு ஆண்டவர் உன்னை வழி நடத்தணும்னு சொல்லும் பொழுது நீ என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் உன் கூட வந்தேன் தானே. நமக்கு குழந்தை இல்லை என்று இந்த ஊரை ஏளனப்பட்ட போது நாம் இருவரும் சேர்ந்து தானே அந்த ஏளனத்தை ஏற்றுக்கொண்டோம். இப்போ மட்டும் ஆண்டவர் இந்த குழந்தையை கேட்குறாருன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் விட்டுருக்க மாட்டேனா, என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு சாரா ஒருவேளை ஆபிரகாமை கேட்டிருப்பாரே என்று அந்த புத்தகத்திலே அந்த அருட்சகோதரி இந்த கேள்வியை எழுப்புகிறார். நிச்சயமாக சாராவும் கடவுளின் திட்டத்திற்கு பணிந்தவளாகத்தான் இருந்திருப்பார். இந்த இடத்தில் ஏன் ஆபிரகாம் அவரை கேட்டாரா, கலந்து பேசினாரா, பேசவில்லையா என்று தெரியவில்லை. நம்பிக்கையின் தந்தையாக இருப்பவர் கடவுள் கொடுத்ததை கடவுளுக்கு மீண்டும் கொடுப்பதில் நிச்சயமாக கணவன் மனைவி இருவருமே தாராள உள்ளத்தினராகத்தான் இருந்திருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இறைவனை அன்பு செய்கிறோமா? ஏன்னா இன்னைக்கு குடும்பங்களில் பல நேரங்களில் பல தேவைகளுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த குழந்தை பேற்றிற்காக மன்றாடுகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் ஆண்டவரை தேடி வருவதற்கு அவ்வளவு அக்கறை காட்டுகிறார்களா என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தோம் என்றால் சாக்கு சொல்லுகிறார்கள். அதை வளர்த்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது என்பது கடினம்தான். ஆனால் ஆன்மீக வாழ்வுக்கு அப்பாற்பட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளை கூட கடந்துவிட்டு நாம் சாக்கு சொல்லி கொண்டு குழந்தை வளர்ப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களை ஆண்டவர் கேட்கிறார், என்னை விட நீ யாரை அன்பு செய்து கொண்டிருக்கிறாய் என்று. முதல் சீடர்கள் விவிலியத்திலே பார்க்கிறோம், அவர்களுடைய படகு, வலைகள், உறவினர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின் சென்றார்கள் என்றுதான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய துணிவு என்பது அந்த ஒரு உண்மையான கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள அன்பு என்பது, நம்பிக்கை என்பது வெளிப்பட வேண்டும். நிறைய புனிதர்கள், புனித வனத்து அந்தோணியாரை சொல்லலாம். உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு வந்து என்னை பின் செல். ஆண்டவரை வந்து பின் சென்ற புனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். இருப்பதையெல்லாம் துறந்து விட்டு இந்த ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை எனதாக்கிக் கொள்ள உலக செல்வங்கள் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை வார்த்தை அங்கிருந்து தான் வருகிறது.
அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பிற்கு முன்னுதாரணம் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்றால், அனைத்திற்கு மேலாக இந்த கிறிஸ்துவை, நம்மை அழைத்த, நம்மை படைத்த ஆண்டவரை நம்மால் அன்பு செய்ய முடிகிறதா? மக்கபேயர் 2ஆம் புத்தகத்திலே ஒரு அன்னையினுடைய வார்த்தை நமக்கு இன்னும் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. 2ஆம் புத்தகம் 7வது அதிகாரம் 22, 23 நாம் பார்க்கிறோம். 6 புதல்வர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தாயானவள் சொல்லுகிறார், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என்று நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்தது நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல, உலகை படைத்தவரே மனித இனத்தையும் உருவாக்கியிருக்கிறார். எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர் அவரே. உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் அவர் கொடுப்பார் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு உறுதி சொல்லுகிறார். 6 பிள்ளைகளை இழந்த பிறகு 7வது குழந்தைக்கும் அதே உறுதியை தரக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார். நம்முடைய இறைப்பற்று என்பது நம்முடைய வாழ்வில் இந்த அளவிற்கு உண்மையுள்ளதாக வெளிப்படுகிறதா? ஏன்னா பல நேரங்களில் நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளங்களையே அழிச்சுக்கிட்டு வாழ முயற்சிக்கிறோம். பல்வேறு காரணங்களுக்காக இந்த உலகத்தில் நம்முடைய கிறிஸ்தவ அடையாளங்களை மறைத்து கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர் அப்படிங்கிறத சொல்றதையே எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தக்கூட இன்னைக்கு நம்ம விரும்ப தயாராக இல்லை. நமக்கு இறைவன் இந்த இடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். Are we ready to profess our faith at all times, at any cost? இறைவன் மீது நாம் கொண்டுள்ள அன்பை, நம்பிக்கையை உண்மையாக வெளிப்படுத்த நாம் தயாராக இருக்கிறோமா? அந்த தயாராக இருக்கிறோம் என்றால் ஏதோ மிகப்பெரிய மறைசாட்சி சாவைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. அது சாவதாக இருந்தாலும் அது நமக்கு மீண்டும் வாழ்வாகத்தான் இருக்கிறது என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் அழகாக பார்க்கிறோம். கிறிஸ்து ஒரு முறை இறந்தார், அவர் இனி இறக்கப் போவதில்லை. அவரில் நம்பிக்கை கொள்ளுகிற யாரும் ஒரு முறை இறந்து நாம் உயிர்த்து விட்டால் நமக்கு இறப்பு இல்லை. ஆனால் எதற்கு நாம் இறக்க வேண்டும் என்றால் பாவத்திற்கு இறக்க வேண்டும். ஆக மிகப்பெரிய சாட்சிய வாழ்வு, மறைசாட்சிய வாழ்வு என்றில்லை. அன்றாட வாழ்வுகளில், அன்றாட வாழ்க்கை சூழலில், அன்றாட முடிவுகளில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? உண்மையை தேர்ந்தெடுக்கிறோமா? உண்மை அன்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? உண்மை அர்ப்பணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? அல்லது சமரசம் செய்து கொள்ளுகிறோமா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் வர்றாங்க, குருவானவர்கிட்ட சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்லுகிறார், நான் மிகப்பெரிய கனமான ஒரு பாவம் செய்து விட்டேன், எனக்கு அதிலிருந்து மன்னிப்பு வேண்டும் கேட்குறாரு. உடனே குருவானவர் சொல்லுவார், சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நீ பக்கத்தில் இருக்க ஆற்றுல போய் நீ செய்த பாவத்தின் அடையாளமாக ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வா, எத்தனை கனமான பாவம் செஞ்சுருக்கியோ அத்தனை கனமான பெரிய கல்லை எடுத்துகிட்டு வான். இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஐயா நான் அது மாதிரி ரொம்ப பெரிய தவறுகள்லாம் செய்யலை, நான் சின்ன சின்ன தவறுகள் அப்பப்போ செஞ்சுருக்கிறேன், அது ரொம்ப பெருசாலாம் நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர்கிட்டையும் சொல்கிறார், நீ ஆத்தங்கரைக்கு போ, நீ சின்ன சின்ன தவறுகள் தானே செஞ்சுருக்கிற, சிறு சிறு கற்களாக உன்னுடைய தவறுகளுக்கு ஏற்றாற்போல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அவரும் ஒரு மூடையில், சாக்கு மூடையில் தூக்கிட்டு வர்றாரு, இவரும் ஒரு சாக்கில் கொஞ்சம் பெரிய கல் 2-3 கல் எடுத்துகிட்டு வர்றார். இருவருக்கும் பாவ மன்னிப்பு அளித்த பிறகு குருவானவர் சொல்லுகிறார், ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் போய் நீங்கள் எடுத்த கல்லை அந்தந்த இடத்துல வச்சுட்டு வாங்க அப்படின்னு. பெரிய கல் கொண்டு வந்தவருக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இல்லை. எங்கே எடுத்தோம்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. 2 கல் 3 கல் ஆங்காங்கே போய் வச்சுட்டார். ஆனால் சின்ன கல்லை சாக்கு நிறையா அள்ளிட்டு வந்தவருக்கு ஒரே ஷாக். ஏன்னா எங்கே எடுத்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்? கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, சிறிய தவறுகள் தானே என்று நாம் கண்டுகொள்ளாமல் அல்லது நாம் சமரசம் செய்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் தவறுகள், பெரிய தவறு இல்லை என்று நாம் சமரசம் செய்கிற பொழுது எந்தெந்த இடத்தில் யார் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோம், குற்றப்படுத்தி இருக்கிறோம், யார் யாருடைய உறவுகளை இழந்திருக்கிறோம் என்றே நமக்கு தெரியாமல் போகிறது. அதை சரி செய்வதற்கு கூட நம்மால் தெரியாமல் போய்விடும். அதையும் திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய சமீபத்திய முதல் திருத்தூது மடலில் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த அன்பை பற்றி சொல்லுகிற பொழுது 2 ஒப்பீடுகளை சொல்லுகிறார். பாபேல் கோபுரம், எருசலேம் மதில் சீரமைப்பு. பாபேல் கோபுரத்தை கட்டுகிற பொழுது தொடக்க நூல்
11வது அதிகாரம் 1 நாம் பார்க்கிறோம். பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட பொழுது அது மனிதரின் செருக்கை வெளிப்படுத்துவதாக இருந்தது. நாம் வானளவிற்கு உயர கோபுரம் கட்டி வானத்திற்கே ஒரு பாலமாக இருப்போம், கடவுளை சென்றடையக்கூடிய பாலத்தை அமைப்போம். இறைவனை புறந்தள்ளிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது பாபேல் கோபுர வளர்ச்சியாக இருக்கிறது. இறைவனை புறந்தள்ளிவிட்டு தொழில்நுட்பத்தின் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ளுகிற ஒரு வளர்ச்சி. அதனால் அந்த கோபுரம் தவிடுபொடியாக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் எருசலேம் மதில் சீரமைப்பு நெகேமியா புத்தகத்திலே பார்க்கிறோம். இடிந்து போன அந்த எருசலேம் மதில்களை சீரமைக்கிற பொழுது இறைவனுடைய அருட்துணை அங்கே இருக்கிறது. சமூகம் ஒன்று கூட்டப்படுகிறது. பெரியவர்கள் முதல் இளைஞர்கள் முதல் குழந்தைகள் முதல் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பானது கொடுக்கப்படுகிறது. அவர் தங்களுக்கு பணிக்கப்பட்ட கடமைகளை அவர்கள் உணர்ந்து செயலாற்றுகிறார்கள். அங்கு ஒரு கூட்டொருங்கிய திரு அவை கட்டி அமைக்கப்படுகிறது. அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். இங்கு கட்டுமான பணிகள் நடக்கின்றன. ஆனால் எந்த கட்டுமான தளத்தில் நாம் இருக்கிறோம்? உண்மை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த எருசலேம் மதில் சீரமைப்பு கட்டுமானத்தில் இருக்கிறோமா? அங்கு அன்பு பகிரப்படுகிறது, அங்கு கலந்துரையாடல் நிகழ்கிறது, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய வழிநடத்துதல் அங்கு இருக்கிறது. அல்லது பாபேல் கோபுர கட்டுமானத்தில் நாம் நிற்கிறோமா? அங்கே கடவுள் புறந்தள்ளிப்பட்டு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியும் புரட்சியும் மட்டுமே மேலோங்கி நிற்கிறது. அந்த கட்டுமான தளத்தில் நாம் இருக்கிறோமா? என்னை மையப்படுத்திய ஒரு வாழ்வா, இறைவனை மையப்படுத்திய ஒரு வாழ்வா என்கிற சிந்தனையை இறைவன் நம் உள்ளத்திலே கேள்வியை எழுப்புகிறார். இறைவனை மையப்படுத்தி இவர் இறைவனின் பணியாளர் என்பதற்காக இந்த சமூகத்தில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற பொழுது அதற்கு உரிய கைமாறும் நமக்கு உடனடியாக கிடைக்கும் என்கிற உறுதியையும் தருகிறார். முதல் வாசகத்திலே குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை இறைவாக்கினர் அறிவிக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலும் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர் அதற்குரிய கைமாறு பெறுகிறார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைத்திருக்கிற எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கொடை. அந்த நன்றியோடு சேர்த்து உண்மையாக நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லோரையும் அன்பு செய்து வாழுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறை அன்பை நம்முடைய வாழ்வில் பிரதிபலித்து காட்டுவோம். அன்பின் சாட்சிகளாக வாழ தொடர்ந்து இறையருள் வேண்டி இறைவனிடத்திலே ஜெபிப்போம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வை நினைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இறைவன் எக்காலமும் நம்மை அன்பு செய்கிறவராக நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார்.
நாம் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடனும் பாசத்துடனும் நமது தேவைகளுக்காகவும் உலகின் பல்வேறு தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். புனித திரு அவைக்காக எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் விசுவாசிகள் அனைவரும் நற்செய்தியின் விழுமியங்களை முழுமையாக வாழ்ந்து தங்களுக்குரிய அன்றாட சிலுவைகளை மகிழ்வோடு ஏற்று கிறிஸ்துவுக்கு சான்றுகளாக வாழ வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத் தலைவர்களுக்காக உலகெங்கும் உள்ள நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள், ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றோர் மற்றும் அகதிகள் ஆகியோரை தாராள மனதோடு வரவேற்று அவர்களுக்கு பாதுகாப்பும் வாழ்வாதாரமும் அளிக்கும் நல் மனதை பெற்றிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்ப வாழ்வை வளப்படுத்துவதற்காக இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரும் எல்லா நிலைகளிலும் உண்மை தன்மையோடு வாழ்ந்திடவும், இறையன்பிலும் பிறரன்பிலும் அனுதினமும் வளர்ந்து நமது விசுவாச வாழ்வை காத்து கொள்ளும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்காக எதிர்கால தூண்களாகிய குழந்தைகளை வெறும் உலக கல்வியோடு நிறுத்தாமல் ஆன்மீக நெறிகளிலும் நற்பண்புகளிலும் பிறரன்பு சிந்தனையிலும் வளர்த்தெடுக்க தேவையான பொறுமையையும் நல்ல வழிகாட்டுதலையும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக கத்தோலிக்க விசுவாசத்தையும் நற்செய்தி விழுமியங்களையும் இறை வார்த்தையையும் ஊடகங்களின் வழியாக இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து பணிகளையும் அதன் பணியாளர்களையும் அதற்கு ஆதரவு தரும் நல் நெஞ்சங்களையும் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு இவ்வுலகின் பல்வேறு தேவைகளினால் அலைக்கழிக்கப்படுகிறது. ஆனால் அன்பு ஆண்டவரே, இதோ எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர். எங்கள் தேவைகளில் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் தருகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இதோ நம்பிக்கையோடு நாங்கள் எழுப்பியிருக்கிற வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்து எமது வாழ்வை உமதாக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்றே எனக்கு போதும். அருள்வாழ்வில்
தாழ்வோடும் வாழும் போதும் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் கரமொன்றை என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ நம்மை உண்மையாகவே அன்பு செய்த இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வழி. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரை எழுந்து வா, உயிரை எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மை அன்பில் நிலைத்திருக்க சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.